நற்செய்தி அறிவிக்கும் பொறுப்பை நம்மை நம்பி தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு சீக்கிரம் சீக்கிரம், ஹரியாப். வாசிக்க வேண்டிய பகுதி பிரசங்கி 11ஆம் அத்தியாயம் முதல் 6 வசனங்கள். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே கிடக்கும். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆவியின் வழி இன்னது என்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாக விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற கடவுளுடைய செயல்களையும் நீ அறிய மாட்டாய். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நிகழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. இந்த நாளின் மனப்பாட வசனம் வாசித்த பகுதியில் 2ஆம் வசனம், பிரசங்கி 11:2. 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. Give a serving to 7 and also to 8, for you do not know what evil will be on the earth. கடந்த 7 நாட்களும் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து மொழிந்த அந்த 7 வார்த்தைகளின் அடிப்படையிலே சுவிசேஷத்தின் 7 அம்சங்களை கவனித்தோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், சுவிசேஷம் பாவ மன்னிப்பின் செய்தி, இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய், அது ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்த செய்தி, அதோ உன் மகன், சுவிசேஷம் குடும்பத்திற்கான ஒரு நற்செய்தி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நமக்கு கொண்டு வருகிற நற்செய்தி, தாகமாய் இருக்கிறேன், திருப்தி தரும் நற்செய்தி, முடிந்தது. சுவிசேஷம் என்பது தேவனால் முடிக்கப்பட்ட ஒரு செயல். அப்படியே என் ஆவியை உடைய கைகளிலே ஒப்புவிக்கிறேன் என்பது தெய்வீக பாதுகாப்பான ஒரு செய்தி என்று சொல்லி சுவிசேஷத்தின் 7 அம்சங்களை நாம் கடந்த 7 நாட்களிலே நாம் பார்த்தோம். இவ்விதமான மகத்தான ஒரு செய்தியை நாம் மூடி மறைத்து ஏனோ தானோ என்று சொல்லி சோம்பேறித்தனமாக வைத்து கொண்டிராதபடி சீக்கிரமாய் நாம் வெளியே சென்று அறிவிக்க வேண்டும் என்கிற கருத்தை இன்று நாம் தியானிக்கிறோம். நற்செய்தி பணியில் நாம் இயேசுவிடம் கற்க வேண்டிய ஒன்று துரிதம், a sense of urgency. அவர் இப்படி சொன்னார், பகல் இருக்கும் வரை நான் என்னை அனுப்பினவரின் வேலைகளை செய்ய வேண்டும், யாரும் வேலை செய்ய முடியாத இரவு வருகிறது. யோவான் 9:4. இயேசுவின் இந்த மனப்பான்மை நம்மை பற்றி பிடிக்க வேண்டும். வீணடிக்க அவருக்கு நேரமில்லை. திருப்பணி செய்ய அவருக்கு இருந்தது 3.5 ஆண்டுகள் மட்டுமே. ஆனாலும் இறக்கும் போது அவர் பதறவில்லை, மாறாக முடிந்தது என்று கம்பீரமாய் முழங்கினார். என்ன மாதிரி நமக்கோ எத்தனையோ ஆண்டுகளை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஓய்வு தேவை, ஆனால் ஓய்ந்து விடக்கூடாது. நாள்தோறும் லட்சங்கள் சாகின்றன. வெள்ளங்களும் பூமி அதிர்வுகளும் விபத்துக்களும் கொலைகளும் மக்களை வாரிக்கொண்டு செல்கின்றன. கதவடைக்கும் நாடுகள் சில, ஆனால் திறக்கும் நாடுகளோ பல. இது வாய்ப்பு நிறைந்த நாள். திஸ் இஸ் a day of opportunities. கதிரிகளை சேர்க்க ஆண்டவர், சபையின் ஆண்டவர் சபைக்கு அருளும் கடைசி தருணமாய் இது இருக்கலாம். பிந்தினால் மணிகள் சிந்தி போகும், துரிதப்படுவோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் களிப்போடு அறுப்பார்களாம். இது 11ஆம் மணி வேளை, இன்னும் 1 மணி நேரம் மாத்திரம் உண்டு. இன்று செய்யக்கூடியதை நாளைக்கு பிரியமானவர்களே நாம் ஒத்தி போட வேண்டாம், தள்ளி போட வேண்டாம். நாளை நமதல்ல, நாளை நடப்பதை நாம் அறியோம். இப்பொழுதே தகுந்த காலம். இன்றே மீட்பின் நாள். மீட்பின் நாள் என்றால் என்ன அர்த்தம்? மீட்கப்படவும் மீட்பை பறைசாற்றவும். எங்கும் நற்செய்தியை அறிவிப்போம், எங்கும் திருச்சபைகளை நிறுவுவோம், எங்கும் கடவுளுக்காய் மக்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம். ஓரிடத்தில் எதிர்ப்புகள் இருந்தால் தூண்டு போய் அங்கேயே உட்கார்ந்து விடக்கூடாது, அடுத்த இடம் செல்ல வேண்டும். கப்பர்நகூமில் ஆண்டவருக்கு நல்ல வரவேற்பு, நாசரேத்திலோ எதிர்ப்பு. அதை பற்றி அவர் கவலையில்லை, அக்கறையின்றி சென்று கொண்டே இருந்தார், பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். தினமும் ஒருவருக்காவது ஆண்டவரை அறிமுகப்படுத்துவேன் என தீர்மானம் எடுத்த பரிசுத்தர்களின் வைராக்கியம் நம்மை பிடிக்கட்டும். கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் மிஷனரிகள் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் அல்லாத அத்தனை பேரும் மிஷனரி பணித்தளம். கடைசி மனிதன் சந்திக்கப்படும் வரை நிறுத்தாது நம்முடைய பணியை நாம் தொடர்வோம்.
உலகின் எல்லை எங்கும் செல்லும் வரை, அல்லது நம்முடைய வாழ்வு முடியும் வரை, எது முதல் வருகிறதோ அதுவரை திருப்பணியில் நமக்கு துரிதமும் தீவிரமும் வேண்டும். எல்லாம் முடிந்த பின் தான் இயேசு உட்கார்ந்தார். நமது பணியை முடிக்கும் முன் நாம் உட்காரலாமா? எங்கும் எப்பொழுதும் நம்மீது இருப்பது கிறிஸ்துவின் நற்செய்தி பெயர் ஆணை. அது வெறும் கட்டளை அல்ல, அது ஒரு ஆணை. நாம் உலகில் இருப்பதற்கு ஒரே காரணம் உலகில் இருப்போரை ஆசீர்வதிக்கவே. பாமாலையிலே ஏசி ஐங்கர் என்பவர் 18ஆம் நூற்றாண்டிலே இப்படிப்பட்ட ஒரு பாடலை இயற்றினார். கர்த்தரின் சுவிசேஷமா மகத்தான ஜோதியை, எத்திக்கிலும் பரப்பிடவாரும் ஏற்றும் கொடியை, துண்டிப்போம் பாவம் சாபத்தை ஆமாவரில் ஆவியால், ஆண்டவரின் மகிமை புவியை நிரப்போம் ஆழி ஜலம் போலவே. இதற்கு மேல் என்னால் முடியாது என்கிற அளவிற்கு நாம் நற்செய்தி பணியாற்ற வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நாம் ஒவ்வொருவரை குறித்து அதை சொல்ல வேண்டும். we must do our maximum. திடீரென்று சொல்லி நம்முடைய வாழ்வில் ஏதோ நேர்ந்து விட்டால் ஐயோ காலம் போயிட்டே என்று கதற தேவையில்லாது நாம் பார்த்து கொள்ள வேண்டும். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடுங்கள். பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ அது நமக்கு தெரியாது. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். அருமையான ஒரு நற்செய்தியை, விலையேறப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை, எவ்வளவு பெரிதான ரட்சிப்பின் பிரகடனத்தின் பொறுப்பை எங்கள் கரங்களிலே நீர் தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை நம்பி நீர் தந்த இந்த பொறுப்பு, அதனை நீர் வரும் வரை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் நீர் கொடுத்த தாளந்துகள், கிருபைகள், தருணங்கள் எல்லாவற்றையும் புதைத்து வைத்து விடாதபடி தீவிரமாய், துரிதமாய், சீக்கிரமாய், விரைவாய், வேகமாய் எல்லாவற்றையும் நாங்கள் போய் சந்தித்து மக்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு உதவிதார். காலையிலே துவங்குகிற ஊழியத்தை மாலையில் வரும் பொழுது சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதபடி மறுபடியும் எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டு எழுந்து புறப்பட்டு செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த துரித மனப்பான்மை, அப்போஸ்தலருக்கு இருந்த அந்த துரித மனப்பான்மை, ஆதி பக்தர்களுக்கு இருந்த அந்த துரித மனப்பான்மை, கர்த்தாவே இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கவ்வி பிடிக்கட்டும் ஆண்டவரே. கடைசி மனிதன் சுவிசேஷத்தினால் சந்திக்கப்படும் வரை நாங்கள் அமராதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.